வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு விருந்தளித்தார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்காக 172 ஏக்கர் நிலம் ஆரம்ப காலத்தில் கைப்பற்றப்பட்டிருந்தது. பின்பு மேலும் 80 ஏக்கருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் மட்டும் 3 to 5 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது. இந்த மாநாட்டிற்காக சுமார் 25 விவசாயிகள் நிலம் வழங்கியதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் மாநாட்டை நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் தேடியும் கூட பல பேர் ஆரம்பத்தில் நிலம் தர முன்வந்திருந்தாலும் பின்பு ஆளும் அரசினுடைய எதிர்ப்பால் விலக்கி கொண்டார்கள். இதனால் மதுரையில் நடைபெற இருந்த மாநாடு திருச்சிக்கு மாற்றப்பட்டது. திருச்சியிலும் நிலம் பெறுவது கடினமாக இருந்ததால் சேலத்தில் பார்க்கப்பட்டது. சேலத்திலும் மாநாடு நடத்துவதற்கு ஏதுவான இடம் அமையவில்லை. இறுதியாகத்தான் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மாநாடு மாற்றப்பட்டது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் தமிழக வெற்றிக் கழகத்தை நம்பி விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக இத்தனை ஏக்கர் நிலத்தை கொடுத்தார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி உபகாரமாக விருந்தளித்து கௌரவிக்க விஜய் அவர்கள் விரும்பியதாகவும், அதனால் விழுப்புரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரோடு தொடர்பு கொண்டு அந்த விவசாயிகள் மற்றும் அந்த விவசாயிகளினுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் ஒரு பேருந்தின் மூலம் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர்களுக்கு சைவ விருந்து அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பல்வேறு விதமான பதார்த்தங்களோடு விஜய் அவர்களே விருந்தளித்து உபசரித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் விருந்துக்கு வந்த அனைவரிடமும் அன்பு வேண்டுகோள் ஒன்றும் விடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. விருந்திற்கு வரக்கூடியவர்கள் எவரும் செல்போனை கையில் எடுத்து வரக்கூடாது, பேருந்திலேயே வைத்துவிட்டு வந்துவிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டதாம். நன்றி கடனுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு பிரதி உபகாரம். இதில் படம் எடுத்து பதிவிட நான் விரும்பவில்லை என விஜய் கேட்டுக்கொண்டதாகவும், எனவே அந்த விருந்திற்கு வந்த எவருமே செல்போனை கொண்டு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் சமீப காலமாக விஜய் அவர்களை சாடி சீமான் அவர்கள் பேசி வருகிறார். விஜய் அவர்களை அரசியலில் எதிர்ப்பதற்காக ரஜினியோடும் கைகோர்த்து உள்ளார். இதனை நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரான திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் புலியும் கழுகும் சேர்ந்ததாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இதேபோன்று இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விஜய் ரசிகர்களும் திராவிடம் என்றால் ஈவேரா, தமிழ் தேசியம் என்றால் சீமான் தான் என கூறியிருந்தார்கள். இதேபோன்று ரஜினி அவர்கள் எப்பொழுதும் போல் அனைத்து நடிகர்கள் மற்றும் அரசியல் பிரபலங்களை சந்தித்தது போன்றுதான் சீமானை சந்தித்ததாக அவர் கூறியிருந்தாலும் கூட சீமான் அவர்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு ரஜினியை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ரஜினிக்கும் விஜய்க்கும் சமீப காலமாக பனிப்போர் நிகழ்ந்து வருகிறது. அதனை பயன்படுத்தி கொண்டு ரஜினி ரசிகர்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் சீமான் ரஜினியை நேரில் சந்தித்து தனது பிறந்த நாளுக்காக வாழ்த்து பெற்றார் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் சீமானோ ரஜினியோ இது அரசியல் இல்லை என வெளிப்படையாக கூறியிருந்தாலும் கூட சுமார் 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் சீமானும் ரஜினியும் அரை மணி நேரம் தனித்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தவர் பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிமானியான ரவீந்திரன் துரைசாமி என்று கூறப்படுகிறது. நன்றி.